அப்பப்போ குரு கிட்ட வருவாங்க. இப்போ தானே முழு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, முதல்லே அப்படி வந்துடுவாங்க. அப்படி ஒன்று யார் சொன்னால் தொடர்பு இருந்தால் தான் குருக்கிட்ட வருவாங்க. அப்புறம் எல்லோரும் தொடர்பு இருந்தால் வந்துருக்கீங்க இல்லைப்பா, அதுக்கு தான் இதுக்குள்ளே வரணும்னா அது ஒரு இது இருக்கணும்னு சொல்லுவீங்க. பிறவி பலனில் கூட இருக்கலாம். இந்த லக்கணம்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆமாம், அதில் இருக்கலாம். குரு இருக்கணும். அதனால அவங்க வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. கொஞ்சமாக பந்தத்துக்காரங்களாம் அப்படியே விடாமல் அப்படியே உட்காந்துட்டா இருக்காங்க. அதே தொடர்பு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வருவோம்னு சொன்னீங்க. ஆமாம்மா, கொஞ்சமாக பந்தம் இருக்கிறவங்க இப்போ சில பேர் வந்துகிட்டே வரலாம். அவன் நினச்சா கூட வர முடியல. ஆமாம் ஐயா, வர முடியல. இல்லை கணக்கு. அகத்தீசன் இன்னும் சொல்ல போனால் அகத்தீசன் இன்னும் சொல்ல போனால் 4 யுகமாக ஒன்றா வந்தவன். அங்கே 2 வருஷம் தான் இருந்தான். போனவன் தான் திரும்பி அந்த இருந்த பிறந்த காலத்தை பொறுத்த அளவில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி போயிருக்கு. வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது அவங்க வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இல்லைன்னா இது இந்த மாதிரி தனுஷா வந்து வரல. இன்னும் வரல இல்லைப்பா. தனுஷா எடுத்துக்கிட்டா நான் வேறு மாதிரி சொல்லணும். பக்கம் திரும்பினான்னு பார்க்கலாம். அப்படியெல்லாம் கணக்கு போட முடியாது. எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ பிறந்த இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தாய்காலத்தை முடியாது. இதை பொறுத்து அது கூட கர்மாவாலயா சாமி, அவங்க எப்படி தசை மாறுறது? எல்லாமே கர்மான்னு சொன்னால் இல்லை கேக் இல்லை, இந்த இடத்துல பிறந்த அந்த சூழ்நிலையில் மாட்டினனால தான். என்ன கர்மா இருக்குன்னு பிறந்த இடம் வேணால் கர்மாவாக இருக்கலாம். பிறந்த இடம் கர்மாவாக இருக்கலாம். உதயமான இடம் கர்மாவாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன கர்மா? அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டியே வந்து நமக்கு ஒரு சிலருக்கு புரியாத புரியாது. அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்க செயல்பாடு நமக்கு புரியாத புதிராக இருக்கும். அவங்க இருக்கிறது அவங்களுடைய கிறிஸ்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆன்மா அப்படிதான் இருக்கும். வேறு என்ன சாமி அதுதானா?